பழனிமலை உச்சியில் இருக்கும் அந்தச் சிலை வெறும் கல்லால் செதுக்கப்பட்டது அல்ல. பல ஆயிரம் வருடங்களாக அதிலிருந்து தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் ஒரு மர்மமான கதிர்வீச்சு. நவீன அறிவியலையே அதிர வைக்கும் போகர் சித்தரின் அந்த ரகசியம் என்ன? உலகத்தையே உற்று நோக்க வைக்கும் அந்த நவபாசானத்தின் சக்தி என்ன? உலகெங்கிலும் உள்ள எத்தனையோ கோயில்களில் கற்சிலைகள் இருக்கின்றன. ஆனால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி சிலை மட்டும் ஏன் உலக அதிசயத்தில் ஒன்றாக அறிவியலாளர்களால் பார்க்கப்படுகிறது என்று தெரியுமா? அதற்கான காரணம் இந்த சிலை உருவாக்கப்பட்ட விதம். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பு போகர் என்ற பெரும் சித்தர் 9 வகையான கொடிய விஷங்களை ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிலை. விஷங்களை எப்படி மருந்தாக மாற்றுவது என்ற ரசவாத கலையின் உச்சம் அது. ஆனால் அந்த சிலையில் இருந்து ஒரு வகையான ஆற்றல் வெளிவருவதை இன்றைய நவீன அறிவியல் உலகம் ஆச்சரியத்தோடு ஒப்புக்கொள்கிறது. அது எப்படி? நவபாசானம். நவா என்றால் 9, பாசானம் என்றால் விஷம். வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாசானம், வெள்ளை பாசானம், மிருகர்ஷிங்கி மற்றும் சிலாசாத்து. தனித்தனியாக பார்த்தால் மனிதனை கொல்லும் கொடிய விஷங்கள் இவை. ஆனால் இந்த 9ஐயும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒன்றிணைக்கும் போது நடக்கும் வேதியியல் மாற்றம்தான் அற்புதம். அவை விஷமாக இல்லாமல் உலகத்தில் மிகச்சிறந்த உயிர்களுக்கும் மருந்தாக மாறுகின்றன. இந்த நவபாசான கலவை தொடர்ந்து தன்னை சுற்றியுள்ள காற்றில் ஒரு விதமான நேர்மறை அயனிகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த சிலையிலிருந்து கசியும் அந்த ஆற்றலைத்தான் நாம் கதிர்வீச்சு என்கிறோம். ஆனால் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அணு கதிர்வீச்சு அல்ல. இது மனித செல்களுக்கு உயிரூட்டும் நோய்களை குணப்படுத்தும் காந்த ஆற்றல். சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் போன்றவை இந்த சிலையோடு உரசும்போது அந்த ஆற்றலை தன்னுள் ஈர்த்து கொள்கின்றன. அதை அறிவியல் ரீதியாக சொன்னால் அயன் மாற்றம் என்று கூறலாம். அதனால்தான் பழனி பஞ்சாமிர்தம் அங்கு தரப்படும் பிரசாதங்களுக்கும் எப்பேற்பட்ட தீரா நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக நம்பப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கையல்ல, நிஜம். இரவு நேரங்களில் கோயில் நடை சாத்தப்பட்ட பிறகு கருவறையில் என்ன நடக்கிறது? சிலையிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு அளவு இரவில் மிக அதிகமாக இருக்கும். பகல் முழுவதும் தன்னை சுற்றியுள்ள பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் சிலை இரவில் அந்த ஆற்றலை கருவறை முழுவதும் பரவச் செய்கிறது. இதனால்தான் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது கருவறையை திறக்கும் போது ஒரு அசாத்தியமான அதிர்வலையை அங்கு நிற்கும் பக்தர்களால் உணர முடிகிறது. அந்த முதல் தரிசனத்தின் போது வெளியாகும் அபரிவிதமான ஆற்றல் மனிதர்களின் மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியை நேரடியாக தூண்டி ஆழமான மன அமைதியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் தருகிறது. இது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல. போகர் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. மனித உடல் கூறுகளையும் பிரபஞ்ச ஆற்றலையும் முழுமையாக அறிந்தவர். கலியுகத்தின் மனிதர்கள் பல புதிய நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து அதற்கான நிரந்தர தீர்வாகத்தான் இந்த நவபாசான சிலையை அவர் உருவாக்கினார். ஒவ்வொரு பாசானமும் மனித உடலின் ஒவ்வொரு சக்கரத்தோடும் தொடர்புடையது. அந்த 9 சக்கரங்களையும் தூண்டி உடலை சமநிலைப்படுத்தும் வல்லமை இந்த சிலைக்கு உண்டு. நவீன மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத பல நோய்கள் பழனிமலையில் தங்கி அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது குணமடைவதாக பின்னணி. இந்த அதிநவீன சித்த மருத்துவ அறிவியல்தான். ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிலைக்கு சமீப காலங்களாக என்ன நேர்ந்தது? சில சுயநலவாதிகளால் நவபாசானத்தின் சக்தியை திருடும் நோக்கில் சிலையை சேதப்படுத்தப்பட்டதாக பல செய்திகள் வெளிவந்தன. சிலையிலிருந்து சுரக்கப்பட்ட நவபாசானம் பல கோடிக்கு விற்பனை செய்வதாக சொல்லப்படுகிறது. அதிகப்படியான ரசாயனம் கலந்த அபிஷேக பொருட்களாலும்
சிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த அற்புதமான ஆற்றல் சுரங்கம் மனிதர்களின் பேராசையால் கொஞ்சம் கொஞ்சமாக தனது வலிமையை இழந்து வருகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இன்று நம் முன் நிற்கிறது. சித்தர்களால் உலக நன்மைக்காக உருவாக்கிய ஒரு பொக்கிஷம் இன்று முறையான பராமரிப்பு இல்லாமல் தவிக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி இருப்பினும் பழனி முருகனின் மீதான மக்களின் பக்தி கொஞ்சமும் குறையவில்லை. அந்த மலைக்கு சென்றாலே ஒரு விதமான மன அமைதி கிடைப்பது உறுதி. அறிவியலை தாண்டிய ஒரு பேரதிசயம் அந்த மலையில் இன்றும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. போகர் ஏறி வந்த அந்த ருத்ர ரகசியம் இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இலையில் கதிர்வீச்சு இருக்கிறதா இல்லையா? அங்கு செல்லும் உண்மையான பக்தர்களின் இதயத்தில் நம்பிக்கை என்ற கதிர்வீச்சு ஊடுருவுகிறது. இதுவே அவர்களின் அனைத்து வலிகளுக்கும் நோய்களுக்கும் மாமருந்தாக மாறுகிறது. இதுதான் மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சந்திக்கும் புள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தேடலை உருவாக்கியிருக்கும் என நம்புகிறோம். பழனிமலைக்கு சென்றபோது நீங்கள் உணர்ந்த அந்த அதிர்வலைகளை, உங்களின் அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கும் இது போன்ற பல மர்மங்களின் அலசல் நமது ருத்ர ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள்.